வந்துட்டு பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா டிவில் கேங்குள்ளேயே வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை எல்லாம் போயிட்டு இருக்குது. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சாச்சனா வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு ஒரு 14,000 பேண்ட் வந்துட்டு கிழிச்சதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாச்சனா வந்து பவித்ரா ஒரு பாட்டில் உடச்சதா இருக்கட்டும். அந்த ஒரு பொம்மை எப்படின்னா வந்து பிக் பாஸோட செட்டோட ப்ராப்பர்ட்டி தான், இருந்தாலும் வந்து அதை உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கணும். அதுல வந்து நிறைய சண்டை வந்து சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் சாச்சனா அவங்க 3 பேரும் பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருந்தது வந்து பார்த்துச்சு. இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பொதுவாக சொல்றாங்க பர்சனலா வந்து எதுவும் எடுத்து விளையாடாதீங்க, பர்சனலா எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து யாருமே எதுவும் பண்ணாதீங்க, இப்பெல்லாம் வந்து பர்சனலா பண்ணீங்கன்னா ரொம்ப அட்டாக் ஆகும், பர்சனலா எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து தீபக் வந்து ஒன்று சொல்றாரு. நீ வந்து அதே சாச்சனா வந்து சொல்றாங்க என்னன்னா, ஓ பர்சனலா பேசதான் நான் பேசக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைச்சேன், பர்சனலா எடுத்து பொம்மையெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து விளையாடக்கூடாதுன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டக்குனு தீபக் வந்து பயங்கரமான ஒரு கோவம் வந்துட்டு அவர் உள்ளுக்குள்ள இருந்து வந்து பார்க்க முடிச்சு. என்ன கோவம்னு பாத்தீங்கன்னா வந்து, ஏமா உனக்கு வந்து எது சொன்னாலுமே புரியாதா, கொஞ்சமாச்சும் மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டியா, ஏதாச்சும் உனக்கு ஓட்டு போட வேண்டிய வயசு ஆயிடுச்சு, உனக்கு எதுவுமே மைண்ட்ல வச்சுக்க முடியா, கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணி பாருமா, இதெல்லாம் வந்து எதுல பேசிக்கா வருது, எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணி பாருமா அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்துட்டு நமக்கு தீபக் வந்து சாச்சனாடு வந்து கோமாறாங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, உனக்கு வந்து ஓட்டு போற வயசு வந்துருச்சு, இன்னமும் ஒண்ணுமே கத்துக்கலாம், நீ அப்ப எதுக்கு இங்க வந்திருக்க, எல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்க, எல்லாம் எப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கறத நீ கத்துக்கணும். அதை விட்டு ஐயோ இது தரல, ஐயோ அதை தரல அப்படிங்கிறது சுத்தமா நீ பண்றதெல்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப வேஸ்டா தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு இதுல வந்து நான் வரல, நான் வந்து இந்த ஒரு இதுல இருந்து நான் போயிடுறேன், நான் இந்த ஒரு டாஸ்க்ல வரல, நான் டிவில இருக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து வேக் அப் போன மாதிரி வந்து அந்த டாஸ்க்ல இருந்து வேக் அப் போன மாதிரி வந்து பண்றாங்க. அதுல வந்து வெளியில போயிட்டாங்க. ஓகேங்களா, வெளியில போயிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு சாச்சனா வந்தா அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, சாச்சனா வந்து உள்ள வந்தா அவங்க வந்துட்டு ஏத்துக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க தூக்கி ஜெயில போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பிளான் ஓடி இருக்கு, உள்ள வராங்களா என்னன்னு கேட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது முத்துக்குமரன் போயிடுவாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா சாச்சனா ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பவித்ராட்ட போயிட்டு உங்க பொம்மையை உடச்சு சாரி, நான் வேணுமே அது உடைக்கல, அது வந்துட்டு மெதுவாக தான் இப்படி வச்சா அது உடஞ்சிருச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க போய் சாரி கேட்கறாங்க. சத்யாட்ட போயிட்டு அங்க போயிட்டு வந்து உங்க பேண்ட் வந்துட்டு நான் எடுத்தேன் தான், ஆனா நான் கிழிக்கணும்னு நான் நினைக்கல, கிழிக்கணும்னு நான் வந்துட்டு ஒரு இது கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ தான் கிழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம பக்கத்துல இருந்த அன்சிதா வந்து கவுண்டர் விடுறாங்க. இப்போ வேணுக்குமே தான் கிழிச்சா, இப்போ வேணுக்குமே தான் எல்லாமே பண்ணா, அவ எடுக்கும் போது சொல்லிட்டு தான் வந்து நான் பேண்ட்டை கிழிக்க போறேன், அதை கிழிக்க போறேன், இதை கிழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வேணுக்குமே தான் அவங்க சொல்லிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து நல்ல ஒரு குத்தி குத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நல்லா தெரியுது. ஏன்னா அன்சிதா வந்து காலில இருந்து வச்சு செஞ்சது வந்து பார்க்க முடிஞ்சு, அதனால வந்து அவங்களும் வந்து ஈடு கொடுக்கணும்ல, அதனால நானும் வச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க செய்யறதை வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் முத்து வந்து கூட்டு வரதுக்கு வராரு, அட்வைஸ் பண்றாரு. இது மாதிரி வந்து சொல்றாங்கன்னா அது கொஞ்சமாச்சு ரிலைஸ் பண்ணு, அது வந்து ஏத்துக்க, அது வந்துட்டு என்ன சொல்றாங்க உன் மேல தப்பு இருக்கனால மட்டும் தான் சொல்றாங்க, அது வந்து கொஞ்சமாச்சும் வந்து அந்த ஒரு மைண்ட்ல வந்து ஏத்திக்க, அது வந்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எது டிசைட் பண்ணலாம், ஏத்துக்கலாம் ஏத்துக்க கூடாதா அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணினாவே நீ ஏத்துக்குவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து உள்ள போய் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறாங்க. அண்ட் இதுல யாரு தான் ஜெயிலுக்கு போறா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி காலையிலே நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஜாக்லின் தான் உங்களுக்கு ஜெயிலுக்குள்ள போறாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாச்சனா பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா.